மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, மக்கள் தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் வேப்பிலையினுடைய சிறப்பை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த வேப்பிலையை எப்படியெல்லாம் பல்வேறு வகையிலே மருந்துகளாக பயன்படுத்தலாம். குறிப்பாக தேரையவர்கள் கூட சொன்னது, வேப்பிலையை பற்றி சொல்லுகிற போது அம்மை, வைசூரி என்றால் அம்மை என்கின்ற ஒரு நோயை குறிக்கிற ஒரு சொல். இந்த பழங்காலங்களிலே கூட்டு குடும்பமாக இருக்கிற போது வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்கு பாரம்பரியமாக பல்வேறு மூலிகைகளையும் பல்வேறு உணவுப் பொருள்களிலே சேர்க்கப்படுகிற கடை சரக்குகளிலேயும் இருக்கிற மருத்துவ பண்புகளை பற்றி தெரிந்திருந்தது. ஆகையினாலே அவர்கள் மருந்தாக அவைகளை எல்லாம் பயன்படுத்துகிற முறையை வாழ்க்கையிலே கையாண்டார்கள். இப்பொழுது அத்தகைய ஒரு வாழ்க்கை முறையிலே நிறைய மாற்றம் வந்து விட்டதுனால இந்த மருத்துவ பயன்களை பற்றியெல்லாம் இப்பொழுது குறிப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் அம்மைக்கு வேப்பிலையை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி ஒரு செய்தி. அம்மை நோய் கண்டால் அந்த அம்மை நோய் போகிற வரையில் அதற்கு எந்த விதமான மருந்தையும் சாதாரணமாக கொடுப்பதில்லை. இந்த மருந்து கொடுப்பதனாலேயும் அந்த வைரஸ் கிருமிகளை வீழ்த்த முடிவதில்லை. ஆகையினாலே மருந்துகள் கொடுப்பதில்லை. ஆனால் இந்த அம்மை நோய்க்கும் ஒரு மருந்தை கண்டிருக்கிற ஒரு மருத்துவம் தமிழ் மருத்துவம். அம்மை கண்டவர்களுக்கு இந்த வேப்பிலை இருக்கிறதே, அந்த வேப்பிலையை கொண்டு வந்து அந்த வேப்பிலைக்கு சமமாக அதிமதுரம் என்று ஒரு பொருள் நாட்டு மருந்து கடையில் விற்கிறது. மதுரம் என்றால் இனிப்பு, அதிமதுரம் என்றால் மிகு இனிப்பு. அந்த மிகுந்த இனிப்போடு இருக்கிற ஒரு பொருள் அந்த அதிமதுரம் என்கின்ற ஒரு மருத்துவ பொருள். அந்த அதிமதுரத்தை வாங்கி வந்து அதை நன்றாக இடித்து சலித்து சூரணமாக செய்து கொண்டு அந்த அதிமதுரம் எவ்வளவு எடை இருக்கிறதோ அதே அளவிற்கு வேப்பிலையும் சேர்த்து, அதிகமாக முதிராது இருக்கிற வேப்பிலை, அந்த வேப்பிலையை சேர்த்து அதை நன்றாக அரைத்து, விழுது போல அரைத்து எடுத்து அதை சிறு சிறு உருண்டைகளாக, சொல்லப்போனால் அந்த அளவை பட்டாணி அளவு என்று மருத்துவ உலகிலே சொல்லுவார்கள். இந்த பட்டாணி அளவிற்கு உருண்டைகளாக அவைகளை உருட்டி உருட்டி வெயிலிலே உலர்த்தி நாம் வைத்துக் கொள்ளலாம். அம்மை கண்டவர்களுக்கு கொடுக்கலாம். இல்லை என்றால் அன்றாடம் கூட இப்படி இந்த அதிமதுரத்தையும் வேப்பிலையும் அரைத்து உருண்டையாக உருட்டி பட்டாணி அளவிற்கு 2 அல்லது 3 உருண்டைகள் பெரியவர்களுக்கும், ஒரு உருண்டை சிறியவர்களாக இருந்தால், குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கும் என்று இந்த அம்மை கண்டவர், கோடை காலத்திலே காணுகிற ஒரு நோய், பெரும்பாலானவர்களுக்கு அந்த அம்மைக்கு என்ன மருந்து கொடுப்பது என்று புரிவதில்லை. அந்த மாதிரி அம்மை நோய் கண்டவர்களுக்கு இந்த வேப்பிலையும் அதிமதுரத்தையும் சேர்த்து அரைத்து உருண்டை செய்யப்பட்ட அந்த உருண்டைகள் பட்டாணி அளவிற்கு ஒரு நாளைக்கு 3 வேளை, பெரியவர்களாக இருந்தால் 2-3 உருண்டைகள், சிறியவர்களாக இருந்தால் அவர்களுடைய உடலுக்கு ஏற்ப 1-2 உருண்டைகள் பட்டாணி அளவுக்கு அவைகளை கொடுத்து கொண்டு வந்தால் அம்மையினுடைய உச்சாடனம், அம்மையினுடைய பூரிக்கிற தன்மை, அதிதாக்கத்தன்மை குறைந்து அம்மை விரைவிலே இறங்க துவங்கும். ஆகையினால அம்மைக்கு வைசூரிக்கு ஒரு நல்ல மருந்து. அடுத்து அந்த அம்மை புண் கண்டுவிட்டால், அம்மை அது இறங்கிவிடும். ஒரு வாரத்திலோ அல்லது 10-12 நாட்களிலோ அம்மை கண்டவர்கள் அந்த அம்மை கொப்பளங்கள் குறைந்து அது மறைய துவங்கிய பின்னால் அங்கங்கே அந்த கொப்பளங்கள் காயங்களாகிவிடும். அந்த காயங்கள் சிறு சிறு காயங்கள் இருக்கின்றனவே, அந்த காயங்களை ஆற்றுவதற்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த வேப்பிலை இருக்கிறது. அதை 2 வகையாக அவைகளை பயன்படுத்தலாம். ஒன்று, இந்த வேப்பிலை அதிகம் முதிராத நிலையில இருக்கிற வேப்பிலை, கொழுந்தும் இல்லை அதிகமாக முதிர்ந்ததும் இல்லை, அந்த நிலையில இருக்கிற அந்த வேப்பிலை, அந்த வேப்பிலையோடு மஞ்சள், இந்த எவ்வளவு வேப்பிலை அரைத்தது இருக்கிறதோ அதற்கு சமமாக மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள், விரலி மஞ்சளை பயன்படுத்தலாம். அந்த பொதுவாக இந்த 2ஐயும் அரைத்து விழுது போல அரைத்து அந்த புண்ணின் மீது எங்கெங்கெல்லாம்
அந்த அம்மை வார்த்த புண் இருக்கிறதோ அந்த புண் மீது இதை பத்தாக போடுவார்கள். அப்படி போட்டால் முழுமையாக அந்த அம்மை கண்ட புண் ஆறிவிடும். இன்னும் பழக்கத்தில் கிராமப்புறத்திலே இன்னும் ஒரு வகையிலே இந்த மேலே போடுகிற அம்மைக்குரிய மருந்தை வேப்பிலையை கொண்டு இன்னொரு விதத்திலையும் செய்வார்கள். அது எப்படி என்றால், அதே போல வேப்பிலை எடுத்து நன்றாக அரைத்து கொண்டு அது எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவிற்கு மஞ்சளும் அதே அளவிற்கு பழைய சாதம், இந்த பழஞ்சோறு என்று பழையது என்று சொல்லுவோமே அந்த பழைய சோறு, இந்த பழைய சோறு ஆகிய இந்த மூன்றையும் சேர்த்து நன்றாக விழுது போல் அரைத்து அதையும் அந்த கொப்பளங்களுக்கு போடுவார்கள். அந்த பழைய சோறுல ஈஸ்ட் இருக்கிறது. அந்த பழைய சோறோடு அந்த பழைய சோறுல குளிர்ச்சி இருக்கிறது. இந்த எரிச்சல் எல்லாம் போயிடும். அதனால அந்த பழைய சோறோடு அம்மைக்கு மஞ்சளையும் வேப்பிலையும் சேர்த்து பத்தாக போடுவார்கள். விரைந்து அந்த புண் முழுமையாக ஆறிவிடும். அது தொந்திப்பது இல்லை. அப்படி அது சீறி அந்த புண் பெரிதாவதில்லை, நன்றாக ஆறி முழுமையாக குணமாகிவிடும். இன்னொரு மருத்துவ முறை கூட இருக்கிறது. இந்த வேப்பிலையும் அதற்கு சமமாக எள் இருக்கிறதே, அந்த இந்த எள்ளையும் வேப்பிலையும் ரெண்டையும் சேர்த்து அரைத்து அதையும் அந்த அம்மை வந்த புண்ணுக்கு போடுவார்கள். அந்த புண் முழுமையாக ஆறி போய்விடும். இப்படி அம்மைக்கு ஒரு உள் மருந்தாகவும் வெளியிலே பூசுவதற்கு ஒரு மருந்தாகவும் இந்த வேப்பிலை பயன்படும். அத்தோடு இன்றி இந்த வேப்பிலை இருக்கிறதே, அது முதல் குணமாக தேரையர்கள் சொல்லியிருக்கிறார், மந்த பொறுமலுடன் மல்லாடும் வேதி வகை. மந்தம், பொறுமல், சீரண சக்தி குறைபாட்டினாலே, அஜீரணத்தினாலே உணவை செரிமானம் செய்வதிலே ஒரு மந்தம். இந்த மந்தத்தோடு பொறுமல், வயிற்றிலே கராமுரா என்று அங்கங்கே சத்தம், இரைச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். இந்த மந்த பொறுமலுக்கும் அஜீரணத்துக்கும் வேப்பிலை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. பொதுவாக குழந்தைகளுக்கு இந்த மாந்தம் ஏற்பட்டு அஜீரணம் ஏற்படுகிற போது அவருக்கு வயிற்றோட்டம், வயிற்று போக்கும் ஏற்படும். அப்படி வருகிற நிலையில மிக எளிமையாக அந்த தொல்லைகளில் இருந்து குழந்தைகளை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். அதற்கு என்று ஒரு வீட்டு முறையில் பாட்டி வைத்தியமாக தயாரிக்கப்படுகிற ஒரு மருத்துவ பொருளை பற்றி நான் இப்பொழுது சொல்லுகிறேன். வேப்பிலை, அந்த வேப்பிலை திரும்பவும் சொல்லுகிறேன், ரொம்பவும் விளைந்ததாகவும் கொழுந்தாகவும் இல்லாமல் இருக்கிற ஒரு வேப்பிலை. அந்த வேப்பிலை அத்தோடு கூட மிளகு, ஓமம், வசம்பு, தோல் நீக்கி உரித்து எடுத்த பூண்டுப்பல், என்னென்ன பொருள்களை சொல்லி இருக்கிறேன்? வேப்பிலை, மிளகு, பூண்டுப்பல், ஓமம், அதோடு கூட சேர்த்து வசம்பு என்று சொல்லுகிற ஒரு பொருள். 5 பொருள்கள். இந்த வசம்பு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது, ஓமம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது. இந்த 5 பொருள்களையும் சம அளவு எடுத்துக்கொண்டு அவைகளை அப்படியே நன்றாக அரைத்து, விழுது போல அரைத்து எடுத்து, அந்த அரைத்து எடுத்த விழுதை சிறு சிறு உருண்டைகளாக்கி, அந்த உருண்டைகளை 2 வகையாக, ஒன்று சுண்டைக்காய் அளவுக்கு, இன்னொன்று பட்டாணி அளவுக்கு, இந்த 2 வகையிலே அவைகளை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அவைகளை வெயிலிலே உலர்த்தி எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம், தேவைப்படுகிற போது பயன்படுத்துவதற்கு. ஒன்று பட்டாணி அளவுக்கு, இன்னொன்று சுண்டைக்காய் அளவிற்கு. இந்த 2 அளவிலே அவைகளை நாம் உருட்டி காய வைத்து எடுத்துக் கொள்கிறோம். இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.